வணக்கம். நாம டெய்லி சாப்பிடுறோம். இது நம்ம வாழ்க்கையில ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், நாம தினமும் செய்யற இந்த ஒரு எளிய செயலுக்குள்ளேயே நம்ம ஆரோக்கியத்துக்கான பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் புதைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு நாம பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து, குறிப்பா ஒரு முக்கியமான நூல்ல இருந்து சாப்பாட்ட பத்தின அவங்களோட ஞானத்தை பத்தி பார்க்கலாம். சரி, நாம பார்க்க போற அந்த புக்கு இதுதாங்க. புலவர் குழந்தை எழுதின நீதி களஞ்சியம். பேர பாருங்க, நீதி களஞ்சியம். அதாவது நல்ல நெறிகளோட ஒரு கருவூல மாதிரி. இது சும்மா ஒரு கவிதை புக்கு மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கைய எப்படி ஒரு நல்ல வழியில வாழணும்னு சொல்ற ஒரு சூப்பரான வழிகாட்டி இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம் இப்போ தேடிட்டு இருக்கிற இந்த ஹெல்த்தியான லைஃப்கான சீக்ரெட்ஸ் எல்லாம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் நம்மள இந்த புக்குக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. ஓகே, இப்போ இந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையும் நாம பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றது எப்படின்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் அந்த புக்கோட பொருளடக்கம். இதுல நாம கவனம் செலுத்த போறது இந்த 19வது அத்தியாயம், நல்வழி, அதாவது நல்ல பாதை. நாம பேச போற சாப்பாடு, ஆரோக்கியம் பத்தின முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே இந்த பகுதியில இருந்து தான் வருது. சரி வாங்க, முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். இந்த புக்க நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற அந்த நேரடி தொடர்ப அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த புக்கோட முக்கியமான எச்சரிக்கையே இதுதாங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவா இருந்தாலும் சரி, அத அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அதுதான் கணக்கே இல்லாத நோய்களுக்கு வழிவகுக்கும்னு செய்யுள் 303க்கான உரை ரொம்ப தெளிவா சொல்லுது. இது சும்மா ஒரு அட்வைஸ் இல்ல, ஒரு கடுமையான எச்சரிக்கை. இங்க தான் இந்த புக்கு ஒரு பெரிய விஷயத்த அடிச்சு சொல்லுது. நமக்கு வர முக்காவாசி நோய்க்கு காரணம் வேற எதுவுமே இல்லையா, நம்ம கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடுறது தான் ஒரே காரணம்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த புக்கோட பார்வை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இத கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை சாப்பிட்றவங்கள யோகின்னு சொல்லுது. யோகினா உடம்பையும் மனசையும் கட்டுப்பாட்டுல வச்சு ஞானம் தேடுறவங்க. 2 தடவை சாப்பிட்றவங்கள போகின்னு சொல்லுது. போகினா இந்த உலகத்துல இருக்கிற சுகத்தையெல்லாம் அனுபவிக்கிறவங்க, அதனால நோயும் அவங்களுக்கு வரும்னு சொல்லுது. ஆனா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றவங்கள அவங்கள நேரடியாவே ரோகி, அதாவது நோயாளின்னு கூப்பிடுது. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? இப்படி நோய்க்கு காரணம் இதுதான்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வையும் இந்த புக்கு சொல்லுது. அந்த தீர்வு தான் அளவறிந்து உண்ணுதல், அதாவது அளவோட சாப்பிடுறது. அப்போ அளவோட சாப்பிடுறதுன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நாம முன்னாடி சாப்பிட்டது நல்லா ஜீரணமாகணும், அதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்கணும். அப்போதான் அடுத்த வேளை சாப்பாட்டை தொடணும். சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, பசிக்காம சாப்பிடவே கூடாது, அவ்வளோதான். எவ்ளோ அழகான ஒரு ஒப்பீடு பாருங்களேன். சரியான பசியோட அளவா சாப்பிட்டா அது சாதாரண சாப்பாடா இருந்தாலும் அமிர்தம் மாதிரி இருக்குமா? ஆனா அதே நேரம் உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடா இருந்தாலும் சரி, அளவு மட்டும் தாண்டிட்டா அதுதான் நோயோட ஆணிவேர். பாருங்க, இந்த ஞானம் எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணிய கூட அளவோட குடிச்சா எதிர்காலத்துல வர பல நோய்களை தடுக்கலாமாம். ஆக, என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்படி சாப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம், இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த புக்கு சாப்பாட்ட வெறும் நம்ம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்கல. அது ஒரு குடும்பத்தோட அமைப்புக்கும் சமூகத்தோட ஒழுக்கத்துக்கும் மையமா இருக்குன்னு சொல்லுது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற கருத்துக்கள் அந்த காலத்து சமூக விதிகளை அப்படியே நமக்கு காட்டுது. சாப்பிடுறதுங்கிற ஒரு செயலை சுத்தி ஒரு சமூக கடமை, ஒரு படிநிலை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த புக் விளக்குது. குறிப்பா செய்யுள் 307, 308 அப்போ இருந்த சமூக விதிகள் பத்தி பேசுது. அந்த நூலின்படி ஒரு ஆண் முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கும் மனைவிக்கும் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுமா. அதே மாதிரி பெண்கள் வீட்ல எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியா தான் சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு படி மேல போய் கணவருக்கு முன்னாடி மனைவி சாப்பிட்டா அது குடும்பத்துக்கே கெடுதல்னு கூட அந்த புக்ல இருக்கு. ஆனா அதே நேரத்துல சாப்பாட்டை நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிடணுங்கிற நல்ல விஷயத்தையும் இது சொல்லுது. சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த புக்ல இருந்து நமக்கு கிடைக்கிற பழந்தமிழரோட சாப்பாடு தத்துவம் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாமாங்க. அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயம்தான் இருக்கு. 1, சாப்பாட்ட ஒரு மருந்தா பார்க்கணும். நம்ம ஆரோக்கியத்துக்கும் சரி, நோய்க்கும் சரி, அதுதான் முதல் காரணம். 2வது, எப்போ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணுங்கிற விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா ஒரு அளவை பின்பற்றணும். 3வது,
சாப்பாட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்கிட்டு மதிக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கலாம். இவ்ளோ கவனமா சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில நம்ம சாப்பாட்டு தட்டை பத்தி கொஞ்சம் யோசிக்க வைக்குதா, நம்ம ஆரோக்கியத்தை பத்தி ஒரு புதுவிதமா சிந்திக்க வைக்குதா இல்லையான்னு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.